தெரியல. நீங்கள் படிங்க. ஸ்லோவாக நான் படிச்சேன்னா நீங்கள் படிக்கிறீங்களா? ஆபிரம்ம பவன படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. எல்லா வைஷ்ணவ பக்தர்களும் என்னுடைய மாலை வாசினி. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சாட்சாத் நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய நமஸ்தே. வாஞ்சா கல்பதற்கு हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगद्गुरु गोवेश गोपिया जय श्री कृष्ण चैतन्य प्रभुनित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. பரவாயில்ல, எல்லா ஸ்லோகம் சொல்றீங்க. சொல்லுங்க. எட்டுப்படி பண்ண ஸ்லோகம். ஆ பிரம்மா புவனா லோகா ஆவர்த்தினோ அர்ஜுனா புனராவர்த்தினோ அர்ஜுனா வேத்யாது கௌண்டேய மாமேஜது கௌண்டேய ஜன்மனா வித்யதே புனர்ஜன்மன வித்யதே. என்ன சொல்றோம்னா, ஜட உலகில் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து மிகவும் தாழ்ந்த லோகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை. பர்பஸ் என்ன சொல்றாங்க? கர்மயோகி, ஞானயோகி, ஹடயோகி முதலிய எல்லா யோகிகளும் காலப்போக்கில் பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் பக்குவ நிலையை அடைந்தாக வேண்டும். அதன் பின்னரே அவர்கள் கிருஷ்ணரது தெய்வீக இருப்பிடத்தை அடையவும் திரும்பி வராமல் இருக்கவும் முடியும். ஜட உலகில் மிக உயர்ந்த லோகங்களான தேவலோகங்களை அடைபவரும் மீண்டும் பிறப்பு இறப்பிற்கு உட்படுகின்றனர். எவ்வாறு பூவுலகில் எல்லோரும் உயர் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுகிறாரோ அதுபோலவே பிரம்மலோகம், சந்திரலோகம் மற்றும் இந்திரலோகத்தைச் சேர்ந்தவர்களும் பூவுலகிற்கு வீழ்ச்சி அடைகின்றனர். சாந்தியோக்கியா உபனிஷத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பஞ்சாக்னி வித்யா என்னும் யாகம் பிரம்மலோகத்தை அடைவதற்கு உதவும். ஆனாலும் பிரம்மலோகத்தில் அவன் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்ளாவிடில் மீண்டும் அவன் பூவுலகிற்கு திரும்ப வேண்டியதுதான். மேலுலகங்களில் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து முன்னேற்றம் அடைபவர்கள் படிப்படியாக மென்மேலும் உயர்ந்த லோகங்களை அடைந்து இறுதியில் பிரபஞ்சத்தின் பிரளயத்தின் போது நித்தியமான ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். பலதேவ வித்யாபூஷணர் பகவத்கீதைக்கான தனது விளக்க உரையில் கீழ்வரும் ஸ்லோகத்தினை மேற்கோள் காட்டுகிறார். பிரம்மணா ஷஹதே ஷர்வே சர்ப்ராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாங்கே புதாத்மான பிரவிஷ்டி பரம் பதம். இந்த ஜட உலகம் அழிக்கப்படும் போது இடையராது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள பிரம்மாவும் அவரது பக்தர்களும் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுகின்றனர். மேலும் அவர்களது குறிப்பிட்ட விருப்பத்துக்கு ஏற்ப குறிப்பிட்ட ஆன்மீக கிரகங்களுக்கு அடைகின்றனர். இந்த ஸ்லோகத்தில் என்ன, கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகவத்கீதை சொல்லியிருக்கிறார். இது அவர் பர்டிகுலர் என்ன சொல்கிறது, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜட உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் தாழ்ந்த லோகம் வரை மொத்தம் 14 உலகம் இருக்குது. ஆன்மீக உலகத்தை விட்டுட்டு மீதி உலகம் எந்த உலகத்தில் எல்லா லோகத்துலையுமே பர்த் அண்ட் டெத் கம்பல்சரியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது கூடவே ரொம்ப துன்பம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது எந்த லோகத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லோகத்தில் நம்ம வாழ்ந்து வந்தாலும் சரி, இது கண்டிப்பாக அந்த எல்லா கிரகத்திலையும் இருக்கும்னு சொல்கிறாரு. அதனால் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய இடத்தை அடைபவன் எனக்கு ஒர்ஷிப் பண்ணி எங்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மனித பிரிவினே இருக்காது, மறுபிரிவே இருக்காதுன்னு சொல்கிறார். அது பிரீஃபாக பார்க்கணுன்னாக்கா பர்பஸ் என்ன சொல்கிறேன், இந்த
கைண்ட் ஆஃப் யோகிஸ் இருக்கிறாங்க. அந்த கர்மயோகி, ஞான யோகி, கலையோகி. இவங்கெல்லாம் வந்து இந்த யோக பயிற்சி மூலமாக என்னதான் செஞ்சாங்க, கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பக்தி யோகத்துக்கு வந்தே ஆகணும். பக்தி யோகம் வந்தாங்கன்னா கிருஷ்ண உணர்வு வந்தாங்கன்னா அவங்க பக்கம் அடைய வேண்டியதில்லை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டுங்கிறது. அது பின்னரே அவர்கள் கிருஷ்ணனுக்கு தெய்வீக ஏற்படுத்த அவங்க கண்டிப்பாக வந்து அடைஞ்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் திருப்பி வராமல் இருக்கவும் முடியும். மறுபடியும் இந்த பூலகத்துக்கு வர வேண்டியது இல்லைன்னு அஷூரன்ஸ் பண்ணுறாரு கிருஷ்ணர். அப்புறம் ஜட உலகில் மிக உயர்ந்த லோகங்களாக இந்த ஜட உலகத்தில் நிறைய லோகம் இருக்குது சொன்னேன் இல்லையா. அதே போல் வந்து தேவலோகம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தேவலோகம் இருக்குது, இந்திரலோகம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது, சந்திரலோகம் இருக்குது. இது மாதிரி பெரிய அது வந்து ஹையர் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹையர் பிளானட்ஸில் இருந்தால் கூட அங்கே வந்து அவங்க போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அப்படி போனால் கூட சரி, அங்கேயே வந்து இந்த சேம் இந்த ப்ரொசீஜர் இருக்காங்கன்றது. பர்த் இருக்குது, டெத் இருக்குது, அதே மாதிரி கும்பங்கள் நிறைய இருக்குது அங்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனால் கூட கிருஷ்ணனுடைய உணர்வு இல்லைனாக்கா அவங்க மறுபடியும் எர்த் பிளானட்டில் என்ன கஷ்டப்படணும் அதே மாதிரி தான் அவங்க ஆகணும். ஏர் பிளானட் போய் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தால் கூட மறுபடியும் அவங்க வந்து நம்ம இருக்கிற எர்த் பிளானட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ண பிரேமியோட இருந்தால் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். கோலாவுக்கு இருந்தால் வந்து செய்யலாம், மறுபடியும் வந்து மறுபிறவே இருக்காதுன்னு சொல்கிறாரு. சாங்கியோக்கிய உபநிஷத்தில் அந்த பரிந்துரைக்கப்படுறது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஞ்சாக்னி வித்யா பஞ்சாக்னி வித்யா என்னும் யாகம். அந்த யாகம் பண்ணாக்கா பிரம்மலோகத்தை அடைவதற்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த யாகம் வந்து பிரம்மலோகம் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஆனாலும் பிரம்மலோகத்தில் போனால் கூட கிருஷ்ண உறவை வந்து அவங்க வந்து வளர்த்துக்கிறாங்கனாக்கா மீண்டும் வந்து அவங்க வந்து இந்த எர்த்லேருந்து தான் வந்துடுவாங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக புதுசாக சொல்கிறாரு கிருஷ்ணன், திரும்பி சொல்கிறாரு. ஒரு வார்த்தை அதான் சொல்கிறாரு. ஆனால் கிருஷ்ண உணர்வு தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஹையர் பிளான் போனாக்கா மறுபடியும் எர்த் பிளான் கண்டிப்பாக வந்துடுவீங்க, இதில் மாற்றமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு இந்த கலியுகம் இப்போ முடிய ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கலியுகம் முடியும்போது பிரபஞ்சம் வந்து பிரளயம் ஏற்படும். எல்லாமே ஹோல் யூனிவர்ஸில் கம்ப்ளீட்டாக பிரபஞ்சம் ஆகும்போது இந்த கிருஷ்ண உணர்வுடைய நம்ம இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து கௌரவ பண்ணுறாங்க. கிருஷ்ணன் அழைச்சி போயிடாரு அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். அதுக்கு வந்து இந்த பலதேவ வித்யாபூஷணர் என்ற அவர் ஒரு ஆச்சாரிய கூட இருக்குன்னு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பகவத்கீதையில் இருக்கிற வந்து இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்லோகம்னா, பிரம்மனா சகதேவ சர்வே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே அரஸ்யாதே ருதாத்மான பிரவிஷ்டி பரம் பதம். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த இந்த மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜட உலகம் வந்து அழிக்கப்படும் போது நிறையாத கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னு சொல்கிறாரு. அது இருந்தாக்கா அந்த பிரளயம் வரும்போது அந்த பிரம்மா வந்து முழு கிருஷ்ணன் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போது பிரம்மா வந்து உருவாக்குறார். கிருஷ்ணன் தான் வந்து புறப்பேற்றார் பிரம்மாவை. தன்னுடைய தொப்புள் கொடியிலேருந்து கமலம் லோட்டஸ் மூலமாக வந்து அவர் வந்து பிரம்மா உருவாக்குறார். ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்ஸ் இருக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் பேர் என்ன சொல்றது, பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா. ஃபஸ்ட்டு அவர் தான் பிறக்கிறார். சிருஷ்டி வந்து அவர் ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் இருக்க ஃபஸ்ட் நம்பரும் அவர் தான். அவருக்கு என்ன போஸ்ட் கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து படைக்கும் தொழிலை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். ஆனால் படைக்கும் தொழிலை நீங்கள் செய்யணும்னா அவர் பிரம்மா வந்து ஃபஸ்ட்டு பிறந்துறாரு. பிறக்க வச்சுருந்தேன். அவர் வந்து எங்கே கணக்கு பார்த்தாக்கா எங்கே பார்த்தாலும் இருளாக தான் இருக்குது. எங்கே அவர் கண்ணே அவருக்கு தெரியல, அவர் கையும் தெரியல, காலையில் இருக்குது அவருக்கே தெரியல, இவ்வளோ டார்க்காக இருக்குது. ஆனால் இங்கே வந்து கூட நம்ம கிருஷ்ணனும் வந்துட்டு இவ்வளோ டார்க்காக இருக்குது, நான் எப்படி இதை வந்து சிஸ்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் வந்து பல வருஷங்கள் வந்து கிருஷ்ணனை நினச்சி ஒரு டவுன் பண்ணுறாரு. எவ்வளோ கஷ்டம் பண்ணாலும் கொஞ்சம் நேரம். அப்புறம் வந்து பக்தி சேவை இருக்கிறார் ஃபுல்லாக இதே கிருஷ்ணனை நினச்சிட்டு பண்ணுறாரு. அப்போது கிருஷ்ணர் வந்து அவர் வந்து அனுகிரகம் கொடுத்து நான் தான் சித்தி கற்றுற சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆக்கிர அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூனிவர்ஸை நீங்கள் உருவாகிட்டீங்க, உருவாக்குனா நீங்கள் தான், நான் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம் முடியாத மாதிரி சொல்கிறார். அவர் தான் ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டீங்க, எல்லா ஊர்ஸும் யூனிவர்ஸை நீங்கள் படிச்சாச்சு, நான் பார்த்துட்டு எனக்கு என்ன இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அந்த இந்த அகங்காரம் இல்லை, பொய் அகங்காரம் இல்லை,
பொய்யாதனார் இல்லாமல் எல்லாமே நீங்கள் படிச்சுட்டீங்க, என் தினார் இருந்த மாதிரி ஒரு கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பியூர் கிருஷ்ணன் தேவதை, எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணர் என்ன இருப்பார். அப்படி நம்ம வந்து இந்த பிரயோகம் வந்து பிறவப்படும் போது கூட நம்ம பிரம்மா லோகத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மா கூடவே நம்ம இருந்தாலும் சரி, நம்ம வந்து அது வந்து அந்த கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா நம்ம வந்து பியூர் மறுபடியும் எடுத்துக்கலாம் அமைச்சிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து பிறகு முக்கியமாக. அதனால் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பக்தியோகத்தில் ஷூராக ஈடுபடணும். பக்தியோகத்தில் ஈடுபடணும்னா கிருஷ்ண உணர்வில் நம்ம வளர்த்துக்கணும். அது எப்படி வளர்த்துறீங்க, எப்படி வளர்த்து பக்தினா என்ன தெரியுங்க, தெரியுங்க பக்தினா என்ன சொல்லுங்க சார் தெரியுங்க. பக்தினா கடவுள் மேலே ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் அதோடைய நினைச்சு முழு மனசோட கடவுளை லைஃப் பிரேமை ஒரே வருதுன்னா பிரேமை கடவுள் வந்து பிரேமையாக இருக்குதான் பக்தியில். மற்றபடி நம்ம கோயிலுக்கு போகிறது, வீட்டில் போய் சுத்தம் பண்ணி பானி பூ வைக்கிறதுலாம் வந்து சரி பூஜை மாதிரி தான் இருக்கும். சுத்தம் வச்சு நம்ம காலையில் என்ன பூஜை மாதிரி தான். பக்தியானது இதுதான் மெயின். மண்டபம் வந்து நம்ம எப்போதாலும் நம்ம கவனம் செலுத்தி அவங்க மேலே பிரேமையாக இருக்கும் பக்தி மெயின். அது நம்ம வந்து நாளுக்கு நாள் வந்து வளர்க்கணும். அது எப்படி வளர்க்கணும்னாக்கா நம்ம இது மாதிரி நம்ம சாட்டை வந்து இங்கே எடுத்துக்கணும். ஒருத்தர் பக்தி சவகாசம் வச்சுக்கலாம். இப்போ சசங்க மூலமாக பண்ணுறதுனாக்கா எப்பவுமே வந்து நம்மளுக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிருஷ்ண உணர்வுகள் நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீக்லி ப்ரைஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் அது மூலமாக நம்ம வந்து ஒரு நாள் நம்ம மறுபடியும் நம்ம அந்த பௌதிக ஈடுபாடு இருந்தால் கூட கொஞ்சமாக நம்ம வந்து அது டைரக்ஷன் மைண்ட் டைரக்ஷனாக இதில் இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மீன் வந்து அதுக்கு மெயின் இது என்ன, மீனுக்கு வந்து ஆதார நிலை என்னன்னாக்கா தண்ணீர் தான். தண்ணீர் தான் மீன் வந்து வாழ முடியாது. அதே மாதிரி நம்ம பிறக்கும் போதே பகவான் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துறாரு. அது நமக்கு ஒரு நிலை கொடுக்குறாரு, இயற்கையான நிலை, ஆதார நிலை கொடுக்குறாரு. அந்த ஆதார நிலை என்னன்னாக்கா கிருஷ்ண உணர்வு கொடுத்துறாரு. நம்ம கண்டுக்கிறது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுக்கிறோம். சின்ன வயசில் எழுதுனா நீ நல்லா இருக்கும் படித்தா நீ முன்னுக்கு குழந்தைங்க வந்து அதிலேயே போட்டு புரிஞ்சிடும். அதுவும் ஒரு ஹை ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நல்ல மார்க் எடுத்தால் தான் நீ வந்து நல்லா பெரிய காலேஜஸ் தான் கிடைக்கும். பெரிய காலேஜ் கிடைச்சதுனாக்கா நீ நல்ல மார்க் எடுத்தாலும் நல்லா கவுன்சிலிங் கிடச்சி நல்ல ஜாப் கிடைக்கணும். நல்ல ஜாப் கிடைச்சினா நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும்னு சொல்லணும். இப்படியே சொல்லி சின்ன வயசு நீ கஷ்டப்பட்டாக்கா பெரிய வயசு நல்லா இருக்கா நம்ம சொல்லி நம்ம அப்படி தான் வந்துருக்கிறோம். நம்ம பசங்களாக தான் நம்ம வந்துருக்கிறோம். அதுக்கு இது வந்து தப்பு இருக்குது. கிருஷ்ண பக்தி வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுக்கணும். தான் வந்து அது கண்டிப்பாக வந்து காப்பாற்றும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரபு இப்போ ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா, ஆன்மீகம் வந்து கொஞ்சம் பாய்சன் மாதிரி தான் இருக்கும். பசங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னால் பாய்சன் மாதிரி தான் நினைப்பாங்க. பட் அது வந்து அது அமிர்தமாக இருக்கும், லைஃப்பில் அமிர்தமாக இருக்கும். அதுபோல் தான் இதுன்றது. அப்புறம் இயற்கையாகவே நம்ம பக்தி சேவை கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டும் என்று புரோபாதா வந்து அடிக்கடி சொல்வார். நேச்சுரலாக நம்ம எப்போவுமே அந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கணும், இருந்தால் தான் நல்லதுன்னு புரோபாதா நம்ம அறிவுறுத்துறாரு. அந்த பக்தி சேவை பற்றி சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, பகவானுக்கு செய்யும் பக்தி சேவையாக இருக்கணும். எப்பவுமே பக்தி சேவை தான் நான் கடவுளுக்கு தாசனாகவே இருக்கணும்னு தன்னை பகவானுக்காக முழுஷாக வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணினோம். அப்படி பண்ணாக்கா கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு, எல்லா ஐஸ்வர்யம் நமக்கு கொடுப்பாரு, எல்லா இதுவும் செய்வார்னு சொல்கிறாரு. புலன்களுக்கு அதிபதியாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர் தான். நம்ம புலன்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் இன்சார்ஜ். அதனால் அவரை வந்து நம்ம புலன்கள் வந்து அவருக்கு ஒப்படைச்சிட்டு நம்ம பண்ணோம்னா நம்மளை வந்து அவர் நல்லபடியாக காப்பாற்றுவார். இன்றைக்குமே நம்மளை வந்து நல்லபடியாக வச்சுப்பாரு. அந்த புலன்களுக்கு மிகவும் தூய்மைப்படுத்துவார். அப்புறம் சிவபெருமான் வந்து பத்மபுராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி தேவிக்கு என்ன சொல்கிறாரு, நான் வந்து செய்கிற 30 செஞ்ச பாவங்கள் எல்லாம் வந்து ஒரு சீடு மாதிரி, ஒரு விதை மாதிரியான, அது எந்த டைமில் முளைக்கணும்னு தெரியாது. அது நல்லது செஞ்சோம்னா நல்லதாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், கெட்ட செஞ்சோம்னா அது எந்த டைமில் முளைக்கணுமோ முளைச்சி நம்மளை வந்து என்ன செய்யணுமோ அது செஞ்சோம். அது வந்து நிச்சயமாக சிவபெருமான் சொல்கிற கருத்து வந்து பார்வதி சொல்கிறாரு. அது மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து பாவ விலைகள் உடனே, சில பேர் வந்து பாவ உடனே நடக்கலாம், லேட்டாகவும் நடக்கலாம், வெளியில் நடக்கலாம், ஸ்டேஜ் அனுப்புறது நடக்கலாம். அந்த பாவ விலைகள் இருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து எல்லா பாவங்களையும் விஷ்ணு பக்தி இருந்ததுனாக்கா எல்லாமே போயிடும், கர்மங்களுக்கு எல்லாமே போயிடும். அதனால் வந்து கிருஷ்ண உணர்வு தான் முக்கியம்னு அவர் சிவபெருமானே சொல்கிறார்.
இவருக்கும் ஒரு பிளான் கொடுத்துருக்கிறார், சிவதனம் கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் அவரும் வந்து விஷ்ணுடைய அம்சம் தான் சிவன். அவர் யாரும் இல்லை. நம்ம சொல்லிக்கிறாங்க சிவபக்தர்கள் பேசமாக எல்லாம் சொன்னால் சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் கிருஷ்ணர் தான். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க முடிஞ்சது. அதனால் அது ஒரு முக்கியத்துவம் தரணும். அப்புறம் பக்தர்களின் சாவகாசத்திலிருந்து தான் பக்தி சேவையை நம்ம வந்து நினைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா தனியாக பண்ணுறோம் செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து யாராலும் அது பண்ணவே முடியாது. பக்தி சேவைக்கு அது மெயின் முக்கியமான காரணம். இது கபிலதேவர் சொல்கிறாரு, பிரபாதாவும் இது வந்து அடிக்கடி நம்ம சொல்லி நிற்கிறாரு. அது நம்ம புரிஞ்சிங்கன்னா அதை செய்யணும். பௌதிக ஆசைகளை வந்து நம்ம ரொம்ப வளர்த்துக்காமல் கிருஷ்ண பிராணில் இருந்தோம்னா நம்ம பௌதிக வந்து ரொம்ப குறைஞ்சி வேண்டாமே கொஞ்சம் பார்த்துப்பாரு. ஒரு ப்ராப்ளம் வருதுனாக்கா பௌதிகமும் இன்னொரு ப்ராப்ளம் வருதுனாக்கா நம்ம இவருக்கு டைம் கொடுத்து நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த இவருக்கு காணாமல் போயிடும். நம்ம வர வேண்டிய சிந்தம் வந்து கிருஷ்ணர் வந்து தடுத்துட்டு அவங்க இன்பங்களை தருவாங்க. அஷூரன்ஸாக பிரபாதம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. இந்த பக்தி யோகத்தில் இந்த சாப்டர் 12 பகவத்கீதை சாப்டர் 12 பக்தி சேவை முழுக்க பக்தி படித்தோம்னா எல்லாமே பக்தி பற்றி தான் என்ன சொல்கிறாங்க. அப்புறம் குலசேகர அவர் வந்து சொல்கிறாரு, அந்த என்னது முகுந்தமாலான்னு நம்ம பிரபு ஸ்லோகம்லாம் சொல்லி படித்தோம். முகத்மாலா குலசேகர அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாரு. என்னன்னாக்கா ஒருத்தர் வந்து பாதகமான செயல் செஞ்சாலும் அவர் வந்து பகவானுடைய முகுந்தனுடைய தமிழப்பாதங்களை பிடிச்சிக்கணும்னாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாமே நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாரு. அது என்னென்ன சொல்கிறதுன்னா மோட்சம் ஷூராக கிடைக்கும். மோட்சம் வந்து இல்லாமல் கேரண்டியாக கிடைக்கும். குலசேகராக பெரிய அவர் சொல்கிற கேரண்டி கிடையாது. மோட்சம் டெஃபினட்டாக கிடைக்கும். அப்புறம் வந்து உலக வாழ்க்கையில் வரும் அதான் நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன நமக்கு வசதிகள் வேணுமோ எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணன் செஞ்சு தருவார். அதுக்கப்புறம் வந்து செல்வம் அதிபதி வந்து லக்ஷ்மி தேவி கிருஷ்ணன் கூடயே இருக்கிறதுனால செல்வமாகவே வந்து நம்மளுக்கு வந்து என்ன செல்வம் நம்ம கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுப்பாங்க சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெண்டு பேரும் நல்லா பிரசன்ட் பண்ணீங்க. காவதி மாதாஜி அண்ட் சத்யநாராயண பிரபு. ஓகே, நமக்கு டைம் இல்லை, என்ன பேசலாம். நீங்கள் ஆரதி டைம் இருக்கு. ஸோ அதனால இவர் சத்யநாராயண பிரபு டீட்டெயிலில் கவர் பண்ணிட்டாரு. ஆபரம்ப புவனாலோகா உடனாவர்ஜுனா மாபேதி கௌந்தேயா புனர்ஜன்ம வித்யதே. அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி 4 இருக்கு. ஓகே, ஆனா அந்த தேவலோகம் பாத்தீங்கன்னா அங்கேருந்து வர ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் வந்தார்னா அவருடைய உடல்ல இருந்து நறுமணம் வீசுவான். 80 மைலுக்கு வந்து அந்த நறுமணம் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு இதுல வந்து வரான்னு வச்சோமே, அவர் வந்து இறங்கினாங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாங்களாம். 80 மைலுக்கு அந்த வாசமா இருக்குமா. அந்த வந்துட்டு போயிட்டாங்கன்னா அப்படி வாசம் இருக்குமா. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பிறப்பு. அதை பயங்கர கூடாது. நம்ம ஏன் வயிறு போது காட்டுவாங்க, இது வந்து இந்த லோகம் சந்திர லோகம் காட்டுவாங்க. உடனே இறங்கி கூடாது, நல்லா இருக்கேன்னு சொல்லி இறங்கி கூடாது. என்ன பிரச்சனைனா அது வந்து நிரந்தரம் கிடையாது. யூஎஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா 5 வருஷம், அதுக்கப்புறம் எலெக்ஷன், அந்த மாதிரி தான். அது கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணிடணும், திருப்பி பிரபு சொன்ன மாதிரி திருப்பி இந்த பக்தி லோகத்துக்கு வந்துடணும், எர்த்துக்கு வரணும். இந்த எர்த்து பூமியில வந்து என்ன காரியம் பண்றோமோ அந்த காரியத்துக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மேல போலாம். நல்லது பண்ணா மேல போலாம், கெட்டது பண்ணா நேரம் அந்த மாதிரி கீழ் லோகத்துக்கு போலாம். அதனால நம்ம எந்த காரியம் பண்ணும்போது நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதுல பக்தி பண்ணோம்னா இந்த பிரபஞ்சத்தை தாண்டி, இந்த பௌதிக லோகத்தை தாண்டி ஆன்மீக லோகத்துக்கு போகலாம். ஆன்மீக லோகத்துல எல்லா ஆக்டிவிட்டி இருக்கு. அங்கேயும் அப்பா பையன் இருப்பான், பிரதர் சிஸ்டர்ஸ் உண்டு, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எல்லாமே உண்டு அங்கேயும். ஆனா அங்க எல்லாம் கிருஷ்ணரை மையமா வச்சிருக்கும். அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பௌதிகம். இங்கே நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இங்க உள்ள ரிலேஷன்ஷிப் கடைசியில் எதுல முடியும், ஏமாற்றத்துல முடியும். ஓகே, ஏமாற்றத்துல முடியும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எது முடியும், ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு, அதனால ஏமாற்றத்துல முடியும். எவ்வளவு நல்லது பண்ணாலும் பையன் வந்து கடைசியில திருப்தி அளிக்க மாட்டான். அப்பா திருப்தி கொடுக்க முடியாது பையனுக்கு. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் திருப்தி முடியும். என்ன நீங்க பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணல, ஹஸ்பண்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் இந்த லோகம். ஆனா அந்த லோகத்துல வந்து இதுல கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரை மயமாச்சுன்னா எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, அதனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த லோகம். அதை புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் அதோட முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம
இப்போ 2 ஆர்த்தி பண்ணுவாங்க, ஆர்த்தி சாங் பண்ணுவாங்க. கௌர ஆர்த்தின்னு சொல்லுவோம். அது கௌரங்க மகாபிரபுக்கு இந்த ஆர்த்தி பண்ணுவாங்க. ஓகே.